வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சட்டையோட போயதுல ஏ டான்ஸ் ஆடுறீங்களா? ஆடு. பொண்ணு போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான். என்ன வண்டி தள்ளி போயிட்டு இருக்கா? வண்டி சேல்ஸ் பண்ண பாருங்க, யாருன்னா தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க. ஏப்பா வண்டி நல்லா தானே இருக்குது, எதுக்கு விற்கிறேங்கிற? இல்லக்கா கஷ்டமா இருக்குதுக்கா, கடங்கார தொல்லை பண்றாங்கக்கா, அதனாலதான் வித்துலான்னு வண்டியை. சரி, இந்த வண்டி வாங்கி எத்தனை வருஷம் இருக்கான்? ஏக்கோ இந்த வண்டி வாங்கி 2 மாசம் தாங்க ஆச்சு. புது வண்டிக்கா? எது இது போய் புது வண்டியா? நம்பர் பிளேட் இல்ல, துருப்பிச்சு போய் இருக்குது, இது போய் புது வண்டின்ற? ஏக்கோ உண்மைதாங்க சொல்றேன், 2 மாசம் தான் ஆச்சு, மயில துரு பிடிச்சிச்சு. சரிப்பா, யாராவது வண்டியை பத்தி கேட்டா எவ்வளவு ரேட் சொல்றது? கோ 1 லட்ச ரூபா வாங்கினுங்க, 20,000 ரூபாய் கம்பெனி 80,000 ரூபாய் கொடுக்கா. டேய், இந்த வண்டி 80,000 யாரும் நம்ப மாட்டாங்கடா. கோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஏதோ 5-10 கம்மி பண்ணி வித்து கொடுக்கா. சரியா, வித்து கொடுத்தா எங்களுக்கு தான் கமிஷன். கோ நீங்க மட்டும் வித்து கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2 பேரும் கொடுத்துருங்க. 1000 ரூபாவா? இந்த பிச்சை காசுக்கு நாங்க வேலை செய்யணுமா? அக்கா ஆளுக்கு 2000 ரூபாய் கூட கொடுங்க, எப்படியாவது வித்து கொடுக்கா வண்டிய. 2000 முடியாது, எனக்கு 5000 அவளுக்கு 5000 ஒரே பேமெண்ட். ஓகேனா சொல்லு. சரிக்கா வித்து கொடுக்கா. சரி போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு போன, அதுக்குள்ள வித்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏ ராணி, வண்டிடி ஓட்டணும் போல ஆசையா இருக்குடி, ஓட்டவா? நீ ஓட்டு ஓடிச்சிடு, அப்புறம் எப்படி விற்க முடியும்? ஏ அதெல்லாம் வித்தலாண்டி, ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா வண்டி ஓட்ட ஆசையா இருக்குடி, ஓட்டுறேன்டி. சொன்னா கேளு, அப்புறம் நம்ம தான் தண்டத்துக்கு செலவு பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணாகாதிரி. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. வாணி ராணி, என்னடி புதுசா வண்டி வாங்கிக்கிறீங்க? எங்க வீட்டுக்கார் பாரில இருந்து அனுப்பிச்சு விட்டாரு. பாரில இருந்தா வந்துக்குது. அது என்ன அப்படி ராகமா இது சொல்ற? பாதியில இருந்தா வந்துச்சு. நான் வண்டி பழசாக்குது, இது பாரில இருந்து வந்து சென்றீங்க. ஜாக்கி சான் தெரியுமா? ஜாக்கி சானு அவர் ஓட்டிட்டு இருந்த வண்டி இது. அது என்னவா எனக்கு தெரியலம்மா. நீ என் புடவை நல்லா இருக்கா? நல்லா இல்ல. அந்த வண்டி குத்தா நல்லா இல்ல, நான் எதுனா சொன்னேன்? இந்த வண்டி பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒழுங்கா போயிடு. பெரிய இந்த வண்டிய நீ என்னதான் லட்சமா குத்து வாங்கினாலாம், அந்த சேத்திலும் சாணியிலும் தான் போய் ஆகணும். இது சேத்துலயும் சாணிலையும் போற வண்டி இல்ல, பறந்து போற வண்டி. பறந்து போகுமா? அப்பெல்லாம் இது ஏரோப்ளேனா? இது உண்மையா பைக் ஏரோப்ளேன் தான், ஃபாரின்ல இருந்து பறந்து வந்துச்சு. என்னடி சொல்ற? ஃபாரின்ல இருந்து பறந்து வந்துச்சு இந்த வண்டிய? உண்மைதான் மகஜக்கா, இது 7 கடலை தாண்டி வந்துச்சு. அப்படியா சொல்ற? இரு கொஞ்ச நேரம் கஜா கூட்டுன்னு வரேன். கூட்டுமா வண்டி 2 லட்சம் ரூபாய் வேலை. அவன் வந்து பேசிடா, நான் முதல்ல போய் கூட்டுன்னு வரேன். கூட்டு ஓட்டம் இருடியே, இத்தனால நம்மள ஏமாத்திட்டு இருந்தால, அவளை எப்படா ஏமாத்தி இந்த வண்டி அவத்தால கட்டிடலாம். கஜா வராடி. என்னடி வண்டி யாருது? என்ன பகஜக்கா இந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் வர? அவங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடலாம். என்ன சொல்லி அனுப்பிச்ச? இந்த வண்டி பத்தி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு, சொல்லி அவங்ககிட்ட. அது இந்த வண்டியை பத்தி எனக்கா? அப்படின்னா விஷயம். இந்த வண்டி எங்க வீட்டுக்கார் பாரில இருந்து வாங்கி கொடுத்தாரு. எது இந்த வண்டி பழசா இருக்கு, இதுவே ஃபாரின் வண்டின்ற? இது ஜாக்கி சான் ஓட்டின வண்டி, இப்படிதான் இருக்கும். ஓ, இது ஜாக்கி சான் ஓட்டின வண்டியா? வாய பொழக்கிற பத்தியா? அது மட்டுமா, இந்த வண்டியை ஓட்டினா அப்படியே மேல பறக்கும். பறக்குமா? நாடி சொல்ற, ஏதோ நம்புற மாதிரியா இருக்க. உண்மையா தாண்டி, வெளிநாட்டுல இருந்து பறந்து வந்தது. வெளிநாட்டுல இருந்து பறந்தே வந்துச்சா? நாடி சொல்றீங்க? உண்மைதாண்டி கஜா. அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட ரேட்டு 2 லட்சம் ரூபா. 2 லட்சமா? ஆமாமா, இருக்கும். ஜாக்கி ஜான் ஓட்டின வண்டி, அதுவும் பறக்குதான் சொல்றீங்களா? இருக்கும். உனக்கு வேணும்னா சொல்லு, கொஞ்சம் கம்மி பண்ணி உனக்கே கொடுத்துட்றோம். கொஞ்சம் கம்மி பண்ணியா? எவ்வளவு கம்மி பண்ணுவீங்க? ஒரு 50,000 கம்மி பண்றோம். 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. 1.5 லட்சமா? கஜா, நான் வீட்டாண்ட தேடி இந்த இங்க என்ன பண்ற? இல்லக்கா, இவங்க பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். கஜா, உங்க வீட்டாண்ட போலீஸ் எல்லாம் வந்துருக்குது, நீ எங்கன்னு கேட்டாங்க. நான் தாக்கா வர சொன்னேன். போலீஸா? என்ன கஜா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா வாணி, பிரச்சனை தான், அதான் வர சொன்னேன். கையால கூட்டிட்டு வந்து கஜா. சார் நீங்க வாங்க. சொல்றா, எங்க மறைச்சு வச்சிருக்கிற? நல்லா அடிச்சு கேளுங்க சார், அப்ப உண்மையா சொல்லுவான். சொல்றா, அவங்க ஸ்கூட்டர் எங்க? அந்த வாணி ராணி அக்கா தான். நாங்க என்ன பண்ணோம்? எங்களை மாட்டி விடுற? நீங்க தானே கஜாக்கா விட்டு பைக்கை திருடி வர சொன்னீங்க. எது
நாங்களா? டேய் என்ன அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. பாருங்க சார், உங்க எதிரே எப்படி மிரட்டுறாங்க. ஏமா அவன் அப்ரூவல் ஆயிட்டான், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. பைக் எங்க? பைக்கா? இந்த பைக்கா சார்? அங்க பைக்கே இல்லையே, எந்த பைக்க சொல்றீங்க? ஏய் நௌரி, அதான் சார் பைக்கு. ஓ, அத்தந்தண்டி பைக்க நீ தான் மறைச்சு நின்னியா? சார் இந்த பைக்குக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவன் தான் சார் விக்கிறதுக்கு எடுத்து நீங்க குடுத்துருப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு போய் சொல்லிட்டு பாரு. நீ தானே கஜா காவல் திருடின்னு வர சொன்ன. ஏய் என்னடி இப்படி வசமா மாட்டிக்கணும்? வாணி இது ஜாக்கி ஜான் பைக்கா? ஏய் கஜா, எல்லாம் அவன் தான் அடிப்பானா, எங்களை நம்புடி. எப்படி நம்ம சொல்ற? ஃபாரின் பைக்கு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாருன்னு என்ன புழுகுனீங்க? அது மட்டுமா பங்கஜக்கா, இந்த பைக்கோட பறந்து வந்துச்சான். ஏய் கஜா, அவன் எப்படியாவது வித்து கொடுக்க சொன்னான்டி, அதனால தாண்டி எப்படி சொன்னோம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், வாங்க போலாம். நான் அப்பவே சொன்னேன் அவங்க கிட்ட வாங்காதன்னு. அவன் மூஞ்சே சரியில்லை. நீ எப்படி சொன்ன? அப்ப என் மனசுல நினைச்சனா? நீ மனசுல நினைச்சது எனக்கு எப்படி தெரியும்? சரி, போலீஸ்கார் ரொம்ப நேரமா நிக்கிறாரு, போயிட்டு வந்துருங்கம்மா. நெக்கலை பத்திரி அந்த கேள்விக்க. ஏ ராணி, நம்ம வேலையை காட்டிடலாமா? புடிச்சு கஜா பைக் பறக்கல, அவளுக்கு தான் பறந்து சொல்லுங்க. பைக் எடுத்துக்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா இவன் என்ன பண்றது? போற வழியில பழத்துல சொல்லிட்டு போயிடு. பங்கஜக்கா வா போலாம். ஏய் சை, அழுவாத, உன் மூஞ்ச பார்த்தது அசிங்கமா இருக்கு, வாடா. ஏங்க எங்க போனாலும் தண்ணி கிடைக்கலையாடி நம்மளுக்கு? வீட்டுல 2 மாதாளுங்க துண்டு துண்டு தூங்கின்னு கிடக்குதுங்க. நம்ம ஒரே தெரிஞ்சுட்டு வரோம் தண்ணிக்கு. இந்தப்படி இந்தப்படி எவ்வளவு பேர் வச்சுக்கிறா பாரு. வலிக்குது, பொறுமையாடி. எப்பா வலிக்குது. பேர் கடைக்கு சொல்ல தெரியலையா? மாத்தியாடி வடிவ, நம்ம தண்ணியில நனைஞ்சிட்டு வரோம். இவளுக்கு தலைய வெள்ளிக்காய் மேல தலைய வச்சு போட்டுங்கிறாளுங்க பாத்தியா? வந்துச்சுங்கடி. என்ன வெறும் கொண்டு தூக்கின்னு வரீங்க? ஆமாண்டி, தண்ணியில போய் தெருவா தெரிஞ்சுன்னு வரான். பேரு பார்த்து உட்காந்துக்கிறீங்களா 2 பேரும்? நாங்க பேரு பார்த்து உட்காந்தா உனக்கு நான் பொறுமையாகுது. மாத்தியாடி மருமகளுக்கு நெக்கல. எதுக்கு நான் நெக்கல? என் வாணி உன் மாமியார் கிட்ட சொல்லி என் பேச்சுக்கு வரவேணான்னு சொல்லி. அத்தை, இப்ப எதுக்கு சும்மா கத்திட்டு கிடக்குறீங்க? வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, வெள்ளிக்கிழமை வீடு வாசல் பெருக்கலாம் இல்ல, தலைய வச்சு போட்டு உட்காந்துங்கிற எப்படி? ஏன் உன் கையில நீ இப்ப இருக்க? இவளுங்க இப்படி சொன்னா அடங்க மாட்டாளுங்க. சொல்ற விதத்துல சொன்னாதான் அடங்குவாளுங்க. சொல்ற விதத்துலயா? அப்படின்னா சொல்ல போறா, நாங்க யாருக்கும் அடங்க மாட்டோம். தெரியுமா உங்களை பத்தி தான். வர வழியில சுமதி வாடகை வாயின சொன்னான். அவையே நாங்க உங்கள்ட்ட தெரியல, நாங்களே போய் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறோம். அவ பயங்கர கோவத்துல இருக்கிறா. நீ என்ன பண்ணி ஏது ஒரே தெரியாது. நீ போய் முதல்ல வாடகை கொடுத்துட்டு வா. ஐயே, வீட்டுல இந்த பையன்கிட்ட மாட்டிக்கிட்டா வெளியில அந்த பையன்கிட்ட மாட்டிக்கிறான். எங்களை பார்த்தாதான் நீ பேய் மாதிரி இருக்கான். போய் முன்ன வாடகை கட்டுவாங்க. வா, முதல்ல போய் அந்த பையத்தை பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பையத்தை பாத்துக்கலாம். கொடுங்க, நாங்க தண்ணி பிடிச்சு வந்துடுறோம். யார பைத்தியம் போறாளுங்க? நம்மளதான் சொல்றாளுங்க. வா கஜா, இவங்க கிட்ட எப்படித்தான் வாடகை வாங்குறதுன்னு தெரியலடி. போ, உன்னை ஏமாத்தினே இருப்பாளுங்க, நீ ஏமாந்தனே கடை. கஜா, ஒரு வழி சொல்லு கஜா. வழி தானே, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கமா போ, அவங்க வீடு வந்துரும். கிண்டல் பண்ணாதடி, இப்பதான் அவன் மாமியாருங்க போனாங்க, சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். அதுங்க அதுக்கு மேல வராளுங்கடி. வரட்டும் வரட்டும். சுமதி அக்கா, சுமதி அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஊருக்குள்ள இவங்க 2 பேர் மட்டும்தான் நல்லவங்களே. அப்படியா கஜா? சுமதி அக்கா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? வாடகை தானே கொடுக்க போறீங்க, கொடுங்க. வாடகை தானக்கா குடுக்குறக்கா, கொடுக்காம எங்க விட போறா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட பேசணும். எனக்கு வாடகை தான் முக்கியமான விஷயம், அதை முதல்ல கொடுங்க. இது நீயா பேச? யாரும் உன்னை சீண்டி பேச வைக்கிறாங்க. பாத்தியா சுமதி அக்கா, நீ இருக்கிறேன்னு பொறுமையாக்குறேன். இல்லச்சுக்க இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏ கஜா, உன் பேச்சு நாங்க வந்தோமா? உனக்கு எப்படி கோவம் வருது? கஜா, நீ சும்மா இருடி. அவளுக்கு நான் தான் சொல்ற அளவுக்கு நான் பாக்குறேன். என்னடி விஷயம்? அதுலக்கா உங்ககிட்ட தனியா பேசணும்க்கா. ஏய், யாரு இருந்தா இப்ப பிரச்சனை? நீ எறி. ஆஸ்தா எடுக்கிறவங்க நினைக்கிறேன்டி. இரு பாக்கலாம். இந்தாக்கா, உனக்காக முச்சந்தி முடி சொல்லிட்டு வேண்டிட்டு தென்னூர் எடுத்து வந்துருக்குதா. நானும் தாங்க வேண்டி எடுத்து வந்துக்கிறேன். ஏ கஜா, நீ எதுக்கு சிரிக்கிற? எங்களை பார்த்தா நக்கலா இருக்குதா? பின்ன அந்த அக்கா எப்ப திருநு இருக்குங்கெல்லாம் வச்சுக்குதே. ஆமா, அந்த அக்கா கிறிஸ்டின் இல்ல. என் முதவி இதை மொழி சொல்ல மாட்டியா? இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே. இன்னைக்கும் வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு பிளானா? சுமதிக்கா, என்னக்கா எங்களை பார்த்தா அப்படி சொல்லிட்ட? நீ வச்சுக்கோனா என்ன? உனக்காக நாங்க வேணுனது தானே. சுமதி அக்கா, இந்த வாட்டி உன்னை ஏமாத்த பாக்குறாளுங்க, உஷாரா இரு.
இப்ப காசை குடுக்குறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா? போலீஸா? பெரிய பங்களா கட்டி கொடுக்குற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போய் குடுத்தோப்பா. பாத்தியா கஜா, இவங்க இப்படியே விடலாமா? நீ கவலைப்படாதக்கா, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார இருக்கிறார், நான் சொல்றேன். போய் கூப்பிடுறீ போடி. ஏ ராணி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? ஏன் தெரியாதே, இவனுக்கு இப்படியே விட்டுருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறான். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போ. ஏய், அவளுங்க ஓவரா பேசுறாளுங்க, நீ போலீஸ் கூப்பிடுறீ. இதோ பண்றேன். ஹலோ. ஏய், அவ எப்ப நம்ம போலீஸ்ல மாட்டோம்னு காத்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் ஏன்டி இப்படி பண்ற? ஏய், என்னதான் பண்றான்னு பாக்கலாம், இது எந்த போலீஸ் வந்து பாக்கலாம் இருடி. ஏய், நீ வந்த வேலை நான் இப்படி பண்ணிட்டு இருக்க வேலை என்ன? அடி போடி, இவனுங்க எல்லாம் பயந்து இருக்க சொல்றியா? ஆமாமா, அங்கதான் வந்துருங்க. சரி, வராங்களாக்கா? வரட்டும். ஏய், போலீஸ் வராங்களா? மாட்டி போலாம். இருடி, எதுக்கு பயப்படுற? என் லூசு, உன்னால தானே இப்ப நம்ம அவமானப்பட போறோம். நான் மாட்டி அவமானப்பட போறான்? போலீஸ் கிட்ட நம்ம நாயக்க சொல்லலாம். நம்ம கிட்ட என்ன நியாயம் இருக்குன்னு நீ போலீஸ் சொல்ல போற? அவ பண்றது எல்லாமே அயோக்கியதானா? ஏய், நான் கஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்டி. நான் ஏற்கனவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தடி. அது செல்லாது. போலீஸ்கார் வரட்ட உன்னை பயங்கரமா முட்டி தட்ட சொல்றேன். ராணி, கம்முனுடி. கம்முனு வாய மூடுறியே. சுமதிக்கா வந்துட்டாங்க நினைக்கிறேன், சவுண்ட் கேக்குது. வரட்டும் வரட்டும். ராணி வாடி போய். அடி போடி, இவள நீ வந்தா இரு, வரடி போடினால உதவுங்க. நான் போறப்பா. என்னடி நீ போல? என்னன்னா அவளை மாதிரி பயந்தவனி நினைச்சியா? பேச்சா பேசுனா மண்ணை பாருங்க, மண்ணா கட்டி பாருங்க. ஏ வாணி, நீங்க தான் நாள் தெரியுமா? இன்னைக்கா? என் பிறந்த நாளும் இல்ல, ஓ பிறந்த நாளும் இல்ல, அப்புறம் என்ன நாளு? தண்டல்காரர்கிட்ட காசு எண்ணி வாங்கினால அது கட்ட வேண்டிய நாள் இன்னைக்கு. இப்பதாண்டி காசு வாங்குற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காசையும் காணும். ஆனா நாள் அதுக்குள்ள வந்துருச்சு பாத்தியா? அது என்ன உண்மைதாண்டி, ஆனா நம்ம கட்டி ஆகணுமே, இல்லன்னா வந்துருவானே வீட்டை தேடியே. ஆமாண்டி, மாசம் பிறந்தா இத கட்டணும் அதை கட்டணும், அந்த பில்லு இந்த பில்லு, ஐயோ தலை பெட்டிக்குதுடி. ஏய், என்கிட்டயும் ஒரு ரூபாய் இல்லடி, நானே பயத்துல இருக்கிறேன். ஒரு வயசு சொல்லுடி. வழிதானே, பின்பக்கமா ஒரு வழி இருக்கு, ஓடிடலாமா? அவன் திரும்பி போயிட்டோம். ஐ, இந்த ஐடியா கூட நல்லா இருக்குதே, வாடி ஓடிடலாம். அடிச்சி இல்ல. ஏய், இங்க இருந்து அசீவ் பண்ண, வாடி ஓடிடலாம். ஏய், நம்ம எத்தனை பேர் பாத்துருப்போம், அந்த ஃபைனான்ஸ்காரலாம் ஒரு ஆளா? வரட்டும், இறுதி பாத்துக்கலாம். ஏய் வாடி, இன்னும் உள்ளேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கலாம்டி. எதுக்கு இப்படி பயப்படுற? இதாண்டி பாத்துக்கலாம். வாணி, ஃபைனான்ஸ்கார வந்தானே, கட்டிட்டியா? வந்துருச்சு இது ஒண்ணு, இன்னும் வரலையே. எங்க தெருவுல வாங்கிக்கணும், இந்த தெருவுக்கு வரல. அவனே மறந்துட்டு போனா கூட நீ விட மாட்ட போல இருக்க. வாணி, என்கிட்ட கூட காசு இல்ல, நான் இல்லன்னு சொல்லிட்டேன். இல்லன்னு சொல்ல சும்மா போனா அவங்க நவர மாட்டேன்றான். அப்புறமா தான் ஒரு பிளான் பண்ணேன். பிளான் பண்ணியா? அப்படின்னா பிளான் பண்ண? ஏய், இதெல்லாம் ரகசியம். எந்த கடைக்காரன் வந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்ப அது என்ன பிளான் எங்களுக்கு சொல்ல. ஏடி, எவ்வளவு காலம் மாறி போச்சு, இன்னும் கடைக்காரனுக்கு பயந்து இருக்கிறீங்களா? மேக்கா பண்றது வாங்கும் போது சந்தோஷமா இருக்கு, கொடுக்கும் போது கஷ்டமா இருக்குக்கா. சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, கடைக்காரன் பயந்து ஓடிடுவான். சொல்லுக்கா கிட்ட வாங்கடி. புரியுதா? ஓகே. இந்த மாதிரிதான் எந்த கடைக்காரன் வந்தாலும் பண்ணுவேன். அந்த ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கரெக்ட்க்கா, இவ்வளவு நாள் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதே மாதிரி தான் கஜாவும் பண்ணுவா. கஜாவுக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். கஜாவும் இப்படிதான் பண்ணுவாளா? ஏய் வாணி, ஃபைனான்ஸ்கார வராங்கடி. வரட்டும், அதுக்கு என்னப்பா? என்னடி இப்படி சொல்ற? அப்ப கொஞ்சம் கூட பயம் இல்லையா உங்களுக்கு? பயமா எங்களுக்கா? எங்களை பார்த்தா அந்த பயமே பயந்து ஓடும். அப்படியா? ஆனா எனக்கு தாண்டி இந்த ஃபைனான்ஸ்கார பார்த்தாலும் இப்படி எனக்கு கை கால்லாம் உதுரும். ஐயோ, ரொம்ப தான் அதான் கேள்விப்பட்டமே. எப்படி நடிக்கிற பத்தியா பங்குச்சக்கா? ஐயோ வாணி, இந்த ஃபைனான்ஸ் வாங்கிட்டாலே நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ, ஆனா அந்த காசை சேர்த்து வச்சு அவனுக்கு கரெக்டா குத்துருவான். அதான் தெரியுமே, நீ எப்படி கொடுக்கணும் பங்குச்சக்கா சொல்லிச்சு. நான் பங்கச்சக்கா இது கூடவே அவங்க கிட்ட சொல்லுவேன். இல்ல கஜா, உன்னை பத்தி பெருமையா சொல்லல, அதனால தான் சொல்லிட்டேன். ஆமா, நம்மளுக்கு ஒரு ரூபாய் கடன் கூட ஆகாது. முதல்ல கடனை கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிடவே ஆரம்பிப்போம். ஓஹோ. வாணி மேடம். வாங்க சார், என் பேர் தான் வாணி. மேடம், கலெக்ஷன் வந்திருக்கேன், இன்னைக்கான பணத்தை கொடுங்க மேடம். பணம் நிக்கல சார், அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம்மா, இன்னைக்கே கட்டி ஆகணுமா? அதுவும் இப்பயே கட்டி ஆகணும். எடுத்துட்டு வாங்க பணத்தை, போங்க. சார், அதான் இல்லன்றல போக வேண்டியதானே? ஏமா, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்து சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. வாங்கும் போது நல்லா இருந்துச்சுல, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. ஏமா ராணி மேடம், உங்களையும் தான், போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. சார், அதான் இல்லன்னு சொல்றல, போயிட்டு அடுத்த வாரம் வாங்க.
என்னது அடுத்த வாரம் வரணுமா? நீ பேசுற பேச்சே சரியில்லைம்மா. நீ மொத்த அமௌண்ட் இன்னைக்கே செட்டில் பண்ணு. போமா, மொத்த பணத்தை எடுத்துட்டு வா போ. மொத்த பணமா சார்? எங்க வந்து என்ன பேச தெரியுதா? ஏன் தெரியாம? உங்க பேர் ராணி, இவங்க வாணி தானே? இந்த இதுதானே உங்க வீடு? இதெல்லாம் தெரியாம வந்து நின்றுட்டு இருக்கான். போமா, தேவையில்லாம பேசிட்டு பணத்தை எடுத்துட்டு வாமா. சார் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா லேடிஸ்ல பிரச்சனை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னதுமா கம்ப்ளைண்டாமா? நான் வந்ததுல இருந்து நான் பேச ஆரம்பிச்சதுல நீ பேசுறது நான் பேசுறது எல்லாம் போன்ல ரெக்கார்ட் தான் ஆயிட்டு இருக்கு. பாக்குறியா? கம்ப்ளைண்ட் தானே, குடு போ 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 போ. என்ன வாணி பைனான்ஸ்காரர்கிட்ட போய் இவ்வளவு திமிரா பேசுறீங்க? ஆமா பங்கஜக்கா, என்ன இவங்க 2 பேரும் இவ்வளவு திமிரா பேசுறாங்க? அம்மா இவ்வளவு திமிர ஆகாதுமா இவளுங்களுக்கு. நம்ம எப்படி வயிற்று கட்டி வாயை கட்டி நம்ம கடன் கொடுக்குறோம். என்ன வட்டமா பேசுறாங்க பாருமா. ராணி, இந்த பங்கஜக்கா சொன்னதை நம்பி தானே அந்த ஆள்கிட்ட நம்ம திமிரா பேசணும். இப்ப அந்த ஆளு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க நம்ம மிரட்டுறோம். நம்ம என்னடி பண்றது? அப்பவே சொன்ன அந்த பக்கம் ஓடிலாம் கேட்டடியான் பேச்சு. இந்த ஆளு போட்டு இந்த பங்கஜத்தை ஒரு வழி பண்ணுறேன். ஆனா இந்த ஆளு இப்ப எப்படி போவோம் அது தெரியலையே. ஏமா வாணியும் ராணியும் என்னம்மா ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் போறேன்னீங்களேம்மா, போலையம்மா? நான் வேணா கூட்டு போட்டாமா கூடவே? வாங்கம்மா போவோம். ராணி என்னடி ஆச்சு? ராணி 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 என்னடி ஆச்சு? ராணி ராணி ஏண்டி வாங்கிட்ட? ராணி என்னடி ஆச்சு? நல்லா தான் பேசிட்டு ஏண்டி வாங்கிட்ட? தண்ணி எடுத்துருவாங்களா? ராணி 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 ஏய் கஜா, சும்மாவே நிக்கிற, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடி. ஆம்புலன்ஸ்டா? எதுக்குமா? உன்னை தூக்கி அதுல போட. அவன் மயங்க கிடக்குற, என்ன கேள்வி கேக்குற? ஏய் போன் பண்ணி சீக்கிரம். இல்லம்மா இதுக்கான வழி என்கிட்ட இருக்குது, அதனால தான் கேட்டேன். வைத்தியமா அதெல்லாம் செட் ஆகாது, ஆஸ்பத்திரி போனாதான் செட் ஆகும். ஏய் இருடி, அது என்ன வைத்தியம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். சரி என்ன பண்ணலாம் சொல்லுக்கா? கட்டு பாரு ஒருத்த நல்ல பழுக்க காய வச்சு முள்ளங்கால ஒரு வெளி வலிச்சாக்கா பட்டு ஜல்தி போடும். கடபாரியா போங்கடி, நீங்களும் வைத்தியமோ? ஏமா அவங்க ஃபைனான்ஸ் கொடுக்காம ஓட்டாங்க, நீங்க குத்துறீங்களா? என்னது? அவங்க வாங்கின ஃபைனான்ஸ்க்கு நாங்க தரணுமா? யோ வேலைய பார்த்துன்னு போயா வாக்கா. ஏமா அப்படி போனா எப்படிமா? இந்த பக்கம் ஒருத்தர் 2 ஓடிச்சிங்க, இந்த பக்கம் 2 ஓடிட்டாங்க. என்னடா பண்றது நம்ம நிலைமை? எந்த ஊர்னா அடுக்குமா பாரு. மாமியா பெருக்கினுக்கிறா, மருமக உக்காந்துக்கிறா. ராணியே, ஏ ராணியே, நீ கூப்பிடுற இப்படி உட்கார்ந்து இருக்கிற, ஒரு வேலை கூட செய்யாமா? உங்களோட சேர்ந்தால அவ எப்படி செய்வா? ஏ ராணியே, இப்ப எதுக்கு மாணவர்கள் என்று சண்டைக்கு வருது? நீ போய் அமைதியா உட்காந்துக்கிற. அவ எப்படி பேசுவா? இந்த வீட்டு மகாராணியாச்சே, வாயில இருக்கிற முத்து விழுந்துருமே. ஏய் என்னடியே உங்க மாமியார் பேச விட்டு உட்காந்துருக்குற? இது மாதிரிதான் உமா குஞ்சு மாதிரி இருந்து என் புள்ளைய பிரிச்சு விட்டு அவன் எங்க கிடக்குறான்னு தெரியல. புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க, நான் வேலைக்கு போறேன், வரியா? நான் கூட வரமா, அப்படியே வாணி ராணி கூட்டுன்னு போலாமா? ஏய் வாணி, பாடி என்னடி? அங்க பக்கத்தூர்ல புதுசா கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க, நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், வரியா? வேலையா? எங்களுக்கு என்ன வேலைக்கு போகணும் தலையெழுத்தா என்ன? ஏய் கஜா, அவளுக்கு போய் நல்லது நினைக்கிற பாரு. ஏய் ராணியா நீ வரியா? நீ கேட்டு கேட்கிற, அப்படி மசிக்கு உட்காந்துக்கிறா. அவ வேலைக்கு வரணும் கூட பரவாயில்ல, என் மருமகளை கூட்டுன்னு போயா ஏன் இந்த பாடிய? ஏ கேள்வி என்கிட்ட வச்சுன்னா அவனா தெரிஞ்சுக்கோ. ஏ கஜா, நான் வரலன்னா அவளும் வேலைக்கு வர மாட்டா. ஏ ராணி, உனக்கு நல்லது நடந்தாலே இவளுக்கு பிடிக்காதுடி. ஒழுங்கா சொல்றது கேளு, நான் கூப்பிட்டு போறேன் வேலைக்கா. ஏ கஜா, அவ வரமாட்டா. நீ என்னடி சொல்றது? என் மருமக போவா போவா போவா. என்னடி இவங்க 2 பேரும் மட்டும் பேசிக்கிறாங்க, அவ பேசாதே உட்காந்துங்கிறா. ஏய் என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி அப்படி மரம் மாரி உட்கார்ந்து இருக்கிற, ஏதாவது பேசுறியே? ஏய் வாணி, என் மருமகளுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கம்முன்னு போயிடு. ஏய் உன் மாமியா சொல்றது உண்மையா? என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லையா? அவளை ஏண்டி கேக்குறேன்? நான் சொல்ற மாதிரி உன்னை பிடிக்கல. நான் ஒன்ன கேட்கல, நான் அவ்வளவு கேக்குறேன். ஏய் பதில் சொல்லுடி. பங்கஜக்கா, என்னதான் நடக்குதுங்க? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவ பேசவே மாட்டேன்றா. தெரியல, நான் ஒரு வார்த்தை சொன்னா என் பேச்ச மருமக மீற மாட்டான். ஏ ராணி, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. உங்க மாமியார் கம்முன்னு சொல்ல, அவ்வளவுதான். நான் ஏண்டி கம்முன்னு இருக்குன்னா, நானும் என் மருமக கிட்ட பேசுறது, நீ ஏன் வர? அவ என் ஃப்ரெண்டு, நான் சொல்றதா கேப்பா. ஏ ராணி வா, நம்ம காத்து வாங்க போலாம். காத்து வாங்குற பேர்ல ஊர் தாண்டி வேலைக்கு வாங்கிட்டு வருவீங்க. எங்களுக்கு எது சந்தோஷமா இதுதான் நாங்க செய்வோம். ஏ ராணி எந்திரி, படி போலாம், எந்திரி. என்னடி என் கைய உதறி விடுற? அப்ப உங்க மாமியார் சொல்றது உண்மைதானா? டேய், நான் தான் சொன்னேனே, நான் கீழ்ச்சி போட்டு என் மருமக தாட மாட்டானே.
என்ன இது இந்த கேள்வி சொல்ற மாதிரி எவ்வளவு ஏந்திரிக்க பண்ணுங்கிறா ஒருவேளை சூரியகிரியும் வச்சிருக்குமோ போ நீ மட்டும் போய் காத்து வாங்கிட்டா. ராணியா காப்பி குடிக்கிறியாமா? ஏய் ஏந்திரி உருளி கைய பேப்பரு. ஏய் உருளி உருளி அவன் ஏன் போட்டா உருளி கைய உருளி கைய அவன் ஏன் போட்டா உருளி நான் பாத்துக்கிறேன். நினைச்சிட்டு இருக்கா நானும் பாக்குறேன். நானும் போன போய் பார்த்தா சனி வந்து வச்சிருக்காங்க. எப்படி வச்சுக்கிறாளுங்க பாருமா. வாணி அப்ப நீ வேலைக்கு வரலையா? அடிங்க என் வாயிலெல்லாம் வந்து போகுது. இங்க என்ன நடந்துருக்கு? நீ வேலைக்கு வரலன்னு கேக்குற வந்து சண்டை போடுற விளக்குறியா எங்கேயாச்சும் நீ? எனக்கு சண்டையில கண்டம். ஆமா கஜா எனக்கு சண்டையில கண்டம். ஏய் நடிக்காதடி. எல்லாரும் தண்ணியில தான் கண்டாமாங்க. இதுல சண்டையில கண்டா. எங்க அம்மா எங்கன்னா சண்டை போட்டா வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லிக்கிறாங்க. தடுக்கவே கூட சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு உஷாரா இருக்கா பாரு. ஏ ராணி என்ன தொழிலாண்டி ஏன் இப்படி உட்காந்துருக்குற? தங்கச்சக்கா ஆமா இவளுக்கு என்னதாச்சு அப்படி உட்காந்துக்கிறா? இல்லையே. ஏ ராணி இவளை பேசிட்டு அந்த பக்கத்துல திரும்படி 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 ஏய் திரும்படி. அவன் நான் கூப்பிட்டா வேண்டி திரும்புவா. ராணி ராணி நான் திரும்புவா. ஏய் இந்த பக்கம் திரும்படி. ஏய் நான் திரும்பினா வேண்டி திரும்புவா. இல்ல நான் திரும்புவா. ஏய் நான் திரும்பினா வேண்டி திரும்புவா. ஏய் திரும்படி. வாடி இந்த பக்கம் வாடி. திரும்படி. ஏய் இந்த பக்கம் வாடி. திரும்படி. ஏய் இந்த பக்கம் வாடி. திரும்ப காக்கறாண்டி. ஏய் இந்த பக்கம் வாடி. ஏய் இந்த பக்கம் வாடி. ஏய் வாடி. ஏய் வாடி. ஐ ராணி ராணி என்னடி ஆச்சு உனக்கு? யாடி இவ்வளவு பேசாம இருந்த? நமக்கு நல்ல காலம் போறக்கணும்னு மௌனம் இருந்தா இருந்தா விட்டுக்கலாடி. மௌன விரதம் இருந்தியா? அதான் இவ்வளவு பேசாம இருந்தியா நீ? அவ கூட சேரா இருந்தாலும் உனக்கு நல்ல காலம் பிறந்துடா. அதுக்கு போய் பேசாத இருக்கிற. அத்தை என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குதா ஒழுங்கா ஓடிவிடு. நாடி நெக்கலா பேசுற. என் மூஞ்ச பார்த்து பேச பாக்கலாம். அவருக்கு மூஞ்ச பார்த்து பேச பிடிக்கலன்னா என் மூஞ்ச பார்த்து பேசிட்டு இருக்கிறா. அடி கூறு கட்டோல உனமா உனக்கு புரியல? என்னடி சொல்ற? ஒண்ணுமேதான் புரியல. ஒரு பக்கம் கைத்து சுளுக்கு பிடிச்சு நிக்குது. அதனாலதான் கைத்து திருப்ப முடியல. இவ்வளவு அமக்கலம் பண்றீங்க. கழுத்து சுளுக்கு பிடிச்சுக்கிச்சா? பங்கஜக்கா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல பங்கஜக்கா. கஜா உனக்கு நெக்கலா இருக்குதா? என் கைத்து சுளுக்கி நிக்குது. அதுக்கு ஒரு வழி சொல்றீ? வழிதானே இதோ சொல்றேன் பங்கஜக்கா. போ இதோ போறேன். நீ சரி பண்ணுவ பங்கஜக்கா. நீ கவனிக்கிற நான் பாத்துக்கிறேன். பாத்து பங்கஜக்கா. நீ கவனிக்கிற நான் பாத்துக்கிறேன். ஐயோ சரி ஆயிடுச்சு. பாத்தியா அந்த பாட்டி வைத்தியத்தை? சரி ஆயிடுச்சு. ஆனா நீ என்ன அடிச்சல உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமாண்டி எப்படி பளிர்னு அடிச்சுச்சு? ஏண்டி ஒரு நல்லது பண்ண இப்படியா சொல்லுவீங்க? நீ பண்ற நல்லது உடனே எனக்கு தேவையில்லை. அப்படியா சொல்ற? உனக்கு இதாண்டி ரைட்டு. பாக்காச்சா அவளுக்கு வேலைக்கான நம்ம போலாம். ஏ ராணி அதுக்கு போனா போட்டு நான் சரி பண்றீ உன்ன. நான் சரி பண்றேன் உன்ன. ஏய் நான் சரி பண்றேன். நான் சரி பண்றேன். சரி பண்ண தவறி. அக்கா வாணி அக்கா என்ன எவ்வளவு சோகமா உட்காந்துக்கிறீங்க? பாடா பென்சில இந்த சோகத்துக்கு காரணமே உங்க அக்கா தான். அப்படி ஒண்ணுமே தெரியாம வந்து கேக்குற மாதிரி கேக்குற. எங்க அக்காவா? பாவம் அது என்ன பண்ணுச்ச? நான் பண்ணல உங்க அக்கா. எல்லாத்தையும் உங்க அக்கா தான் பண்ணா. ஏக்கோ எங்க அக்கா அந்த மாதிரி யாருக்கும் துரோகம் பண்ணாதுக்கா. ஏய் உங்க அக்கா பத்தி நீ தான் வச்சுக்கணும். நாங்க ஒன்னும் சர்டிபிகேட் கேட்கல. இப்ப நீ என்ன விஷயமா வந்தா அதை சொல்லு முதல்ல. வாணி அக்கா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? நம்ம ஊர்ல புதுசா ஒரு ஜோசிக்கார அம்மா வந்துக்கிறாங்க. ஜோசிக்கார அம்மாவா? சரி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனாக்கா நீ உங்ககிட்ட இருக்கிற கவலை எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் போய்க்கிடுவாங்க. என்னது மனசுல இருக்கிற கவலை போக்கிடுவாங்களா? என்னடா சொல்ற? ஏக்கோ ஊர்ல நிறைய பேர் அவங்க கிட்ட தான் ஜோசியம் பாக்குறாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஏ ராணி நம்மளும் போலாமடி. நம்ம கஷ்டமா தீரும்டி. நம்ம கஷ்டமே அவங்க அக்கா தான். அது தெரியல உனக்கு? ஏய் தெரியுதுடி. அதுக்கான கஷ்டத்தை ஜோசியக்காரங்க சொல்லி அதுக்கான பரிகாரம் செஞ்சிடலாம்டி. சரி எங்கடா இருக்கிறாங்க அவங்க? அந்த 3ஆவது தெரு முக்குல தான் உட்காந்துக்கிறாங்க. போய் பாருங்க. சரி வாடி நம்மளும் போய் சீக்கிரம் பார்க்கலாம். ஏம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப கல்யாணம் ஆகணும்னு சொல்லுமா. என்னம்மா கல்யாணம் ஆகல? இதை கையை கட்டு பாக்கலாம். அட மூதேவியா ஜெலமுதில உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. இப்படி காட்டுறா கைய. ஓ இப்படி காட்டணுமா? இத பாருமா.
கையில ரேகையா அழிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? ஏம்மா இப்படி சொன்னா எப்படி? எனக்கும் ஒரு குழந்தை குட்டி வேணாமா? டேய் இன்னும் 5 வருஷம் பார்த்து நீயே போயிடு. அவங்களுக்கு குழந்தை ஒண்ணு குட்டி ஒண்ணு தெரியா? ஏந்து போடா, ஏந்து போடா. அழகண்டா நீ மன்மதன்டா. ஐயோ அழக. பாட்டி நாங்க ஜோசியம் பாருங்க. பாட்டி ஜோசியம் பார்க்க சொன்னா என்ன பண்ணுகிறீங்க? சீக்கிரம் பாருங்க. அட ஏடிப்பட்ட பையனா, ஜோசி பார்க்க வந்தியா போன பார்க்க வந்தியா? பாட்டி நீ ஜோசி சொல்லு, நம்ம ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டா ஃபேமஸ் ஆயிடலாமா? ஐயோ பாட்டி அது இன்ஸ்டாகிராம் இல்ல பாட்டி, இன்ஸ்டாகிராம். அது எத்தனை கிராமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பாட்டியை ஃபேமஸ் ஆகி கொடு. பாட்டி இப்ப இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நான் ஜோசியம் பாக்குறேன்னு போட்டுன்னு பாக்குறாங்க. அப்படியா? என்னையும் போட்டு விடுறா. நீ மூஞ்சே காட்டாம முக்காடு போட்டுனுக்கிறியா? உன் மூஞ்ச எப்படி காட்டுறது? முக்காடு தோசைன்னு சொல்லு, ஃபேமஸ் ஆயிடலாம். சரி என் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். அது நடக்குமா நடக்காத சொல்லுங்க. மனசுலயா? உன் மனசுல நினைச்சுட்டு இருக்க வேற ஒருத்தனா அப்படி நடந்து போயிடுது. என்ன பாட்டி சொல்றீங்க? அதான்டா, யாரையும் நம்பாதடா பையா. வீட்டுல பாக்குற பொண்ணை கட்டிக்கோ. என்ன ஏமாத்திட்டாள அவ. ஐயோ வந்துட்டான் போனதுக்கு ஃபேமஸ் ஆகி விடுறேன்னு. நினைச்ச மாதிரி வந்துட்டாளுங்க. நம்ம போட்ட பிளான் சக்சஸ். ஏமா நீங்க தான் ஜோசியக்காரமாவா? பார்த்தா எப்படி தெரியுது? என்னம்மா உன் குரல் எப்படி இருக்க? காலையில இருந்து ஜோசி சொல்லி சொல்லி என் குரல் மாறி போச்சு. சரி அதுக்கு எதுக்கு முக்காடு போட்டுக்கிற? நானே முக்காடு தோசைக்காரி. முக்காடு போட்டாதான் ஜோசி வரும். சரி அது இருக்கட்டும், எங்களுக்கு எப்ப நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லு. உங்களுக்கு எந்த காலமும் நல்ல காலமே பிறந்தே தெரியும். ஏய் ஜோசிகாரன் பாக்குற எங்க போய் நல்ல காலம் பிறக்காதுன்ற? டேய் நீ அவளை விட்டு பிஞ்சாதான் உனக்கு நல்ல காலம் பிறக்கும். அவ உன்னை விட்டு பிஞ்சாதான் அவளுக்கு நல்ல காலம் பிறக்கும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா விலகவே மாட்டீங்க. என்னடி இப்படி சொல்றாங்க? உண்மையாடா நீ, நான் சொல்றது நடக்கும். சரியே எங்க 2 பேரும் கைமே நீ பார்க்கவே இல்ல, அப்புறம் எப்படி நீ சொல்ற இதெல்லாம் நடக்கும்னு? கொண்டு குடிச்சு சொல்லுது மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டுன்னு உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. சரியே நீ சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் பிரிஞ்சுறோம்னு வச்சுக்கோ, எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு என்ன வழி? உங்களுக்கு பிறந்து கஜானூத்தி இருக்காளா? அவளவே எங்க ஃப்ரெண்ட் எங்களுக்கு முதல்ல எதிரி அவதான். அவ வீட்டுல போய் 3 மாசம் வேலை செய்யணும். அப்பதான் நல்ல காலம் பிறக்கும். 3 மாசமா? 3 செகண்ட் கூட வீட்டுல போய் நாங்க வேலை செய்ய மாட்டோம். நாங்க போய் வேலை செய்யணுமா? நான் சொன்னது செய்யலனா ஜெயில போய் கழிச்சிருந்தீங்கடி. சரியா அவ போய் அவங்க வீட்டுல வேலை செய்வா, அப்ப எனக்கு எங்க நல்ல காலம் பிறக்கான்? நீ கஜா வீட்டு பக்கத்துல பங்கஜன ஒத்தி இருக்கா பாரு, அவ வீட்டுல போய் கொத்து பாக்குறது. ஏதா பங்கஜக்கா வீட்டுல போய் நான் 10 பழம் தேய்க்கணுமா? அது ஜெயில போய் நான் களி சாப்பிடுவேன். ஹேய் நான் சொல்றது செஞ்சா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஏய் இந்த பொருள் நான் எங்க கேட்ட மாதிரி இருக்கு, நீ மறுபடியும் பேச. என் பொருள் அவ்வளவு அழகா இருக்குமே. சரியே எங்களுக்கு ஒரே எதிரியா அந்த கஜா தான். அவள் பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஆமாண்டி, என்ன பழி வாங்கணும் அதான் உங்களுக்கு குறிக்கோள்ல. மாமா மகாலட்சுமி. ஏய் எங்களை போய் விலகாத வேற, அவளை போய் மகாலட்சுமின்ற. அப்படி சொன்னாதான் காசு தரும். நான் அதான் சொன்னேன். என்னடி என்ன பழி வாங்குறதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்களா? அது எப்படி கேட்டா நாங்க போறதுல கரெக்டா வர? உங்களை பார்க்காம என்னால வீட்டுல இருக்கவே முடியல. அதானே பார்த்தேன், எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தவங்க மூக்கல வேர்த்துருமே. எப்ப எங்களை பழி வாங்கலாம் நீ பாத்துட்டு இருக்க. ஆமாண்டி, நான் தான் இப்ப உங்களை பழி வாங்குறதுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட கேட்டு நான் கண்டுக்கிறேன்னா? ஏமா நீதான் கஜாவா? அவளேதான். அவளை போய் உனக்கு தெரியும்? என் பக்கத்து வீடுதான். ஜோசியக்காரம்மா என்ன பேசுறீங்க? பக்கத்து ஊருன்னு சொல்ல வேண்டாமா, மாத்தி பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டேன். ஐயோ வேற மாத்தி வச்சு போல இருக்கு. ஏய் வாடி, நம்ம ஜோசியம் வேணா ஒண்ணே வேணா போலாம். இருங்கம்மா, எங்க போறீங்க? உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும்னா கஜா வீட்டுல போய் வேலை செய்யுங்கம்மா. எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சு பாரு. இருந்தா நம்ம மாட்டோமே, அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு கெட்ட காலம் நான் என்னடி சொல்றீங்க? ஏ கஜா ஓடிட்டாளா? 2 பேரும் சேர்ந்து எங்களை பழி வாங்குவா பாக்குறீங்க? எந்த 2 பேரும் சேர்ந்து?
தங்கச்சமும் கஜமும் உங்க வீட்டுல வந்து நாங்க 10 பத்திரம் தைக்கணுமா? உன்னை சும்மா விட்டோம். எப்ப பாரு ரொம்ப தைக்கணும் உன்னை. புடி, 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 புடி. இன்னும் நீ சொல்லுங்க என்ன பொழுது விடிஞ்சு இவ்வளவு நாளாவது இன்னும் எஞ்சி வெளியே வரல. ராணியே, ராணியே, இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்க. நாளைக்கு காணும் இருக்காளா வீட்டுல இல்லையா? வர வர ஒரு நடவடிக்கையே சரியில்லை. எங்க போறா எங்க வர எதுவுமே சொல்றது இல்ல. இன்னைக்கு மட்டும் கேட்காம விடுறது இல்ல. ராணி நில்லுடி. சொல்றி வாணி. என்னடி உன் பாட்டுக்கு போற உன் பாட்டுக்கு வர, இங்க ஒருத்தர் நிக்கிறதே கணக்கு இல்ல உனக்கு? இவ்வளவு பெரிய உருவம் தெரியாம இருக்கும். தெரிது. என்னடி நக்கலா பேசுற? உன் மாமியார் சொல்லி கொடுத்துருச்சா? ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த மாற அவளுக்கு நான் குழந்தையானா? அப்படியாண்டி இப்படி நடந்துக்கிற? பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிற? பின்ன உன் கூட சுத்தினா 1 ரூபாய் லாபமா? என்ன இவ இப்படி பேசுறா? என்னடி ராணி இப்படி சொல்ற? பின்ன எல்லாத்துலயும் நஷ்டம், எல்லாத்துலயும் அசிங்கம், எல்லாத்துலயும் அவமானம். எவ்வளவுதான் தாங்கறது? அவ சொல்றதும் கரெக்ட் தான். சரி அதுக்கு என்ன பண்ண போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கட் பண்ண போறேன். நெஞ்சு வலிக்குதே. நெஞ்சு வலிக்குதா? ஆமாண்டி ராணி, நான் நெஞ்சு வலில துடிக்கிறேன். நீ அங்க நின்று கேள்வி கேக்குற. ஏய், நெஞ்சு இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் பூச்சி நழுவு. ஆமால. ஐயோ நெஞ்சு வலிக்குதே வலிக்குதே, வந்து காப்பாத்துறி. ஏய், உன் நடிப்புக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. சரி ராணி, அப்ப என் மேல உனக்கு பாசம் இல்ல? பாசம் இருக்குதுடி, டப்பு வேணுமே. அதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் ஒவ்வொரு முயற்சியா பண்றோம், கை கொடுக்க மாட்டேங்குதே. எப்படி கொடுக்கும்? ஊரை ஏமாத்தி இருந்தா எப்படி கொடுக்கும்? சரிடி, நான் ஊரை ஏமாத்தல. நீ ஒரு வழி சொல்லு நம்ம பழைக்கிறதுக்கு. சொல்றேன், ஆனா நீ அதை செய்வியா? உனக்காக என்ன செய்ய வேண்டி சொல்லுடி. இந்த ஊர்ல நம்ம திருடியும் பார்த்தோம் ஏமாத்தி பார்த்தோம் பழைக்க முடியல. கரெக்ட் தான். இப்ப என்ன பண்றது அதுக்கு? அதுக்கு தான் நான் சூப்பர் பிளான் வச்சுக்கிறேன். சூப்பர் பிளானா? எங்க சொல்லு. பக்கத்து ஊர்ல போய் திருடலாம். ஐயா, இந்த விஷயத்த இவ்வளவு இழுத்து சொன்ன நீ? பின்ன இந்த ஊர்ல என்ன பண்ணாலும் கஜா கிட்ட மாட்டிக்கிறமே. அதுவும் கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணலாம், அந்த கஜா ஒண்ணும் பண்ண முடியல. சரி நம்ம எந்த ஊர்ல போய் திருடலாம்? நான் சொல்லட்டு மாடி. ஏய், எந்த ஊரு நான் சொல்றேன்டி, அங்க போய் திருடுங்க. ஏ கஜா, எங்களை பத்தி திருடி தெரியுதா? அவ்வளவுதான் உனக்கு. நீங்க தான் சொன்னீங்க பக்கத்து ஊர்ல போய் திருடுவேன்னு. நாங்க விளையாட்டுக்கு சொன்னோம். எங்களுக்கு எங்க பாட்டு முப்பாட்டு சேர்த்து சொத்தி அவ்வளவு இருக்கு. நாங்க ஏன் திருடி பழைக்கணும்? அப்படியா? அவ்வளவு சொத்து இருக்குதா? அப்ப இந்த வீட்டுல இருக்கிறீங்க? நாங்க வசதியாத வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம், அதனால தான் இந்த வீட்டுல இருக்கிறோம். அப்ப இது உங்க சொந்த வீடா? அடிப்பாவி, என்ன இப்படி சொல்ற? இது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த வீடு. அப்ப இது உங்க வீடு தானா? அப்ப இவதான் போய் சொல்லிட்டா. வாக்கா, சுமதி அக்கா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், வீட்டு வாடகை எப்ப கொடுப்பீங்க? வீட்டு வாடகையும் என்ன திருன்னு முழிக்கிறீங்க? 3 மாசம் ஆச்சு வாடகை கட்டி. எப்ப தர போறீங்க? ஏக்கா சுமதி அக்கா, எது வந்தாலும் அப்புறம் பேசலாம், நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் முன்னாடியே இது உங்க வீடுன்றீங்க? சுமதி அக்கா, நீ வேறு நாங்க வேறு இல்ல, அதனாலதான் உங்க வீடு எங்க வீடுன்னு சொன்னோம். இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? அப்படியாமா? பத்திரத்தை எடுத்து உங்க கையிலே குத்துட்டுமா? உனக்கு கஷ்டமா இருந்தா கொடுக்கா, நான் வச்சுக்கிறேன். பாத்தியா கஜா, வீடும் அவளுக்கு தின்றாளுக்கு பத்திரமா குத்துணுமா? ஏ கஜா, சுமதி அக்காவை நாங்களும் ஒரே குடும்பம் மாதிரி தான். நீ தலடாத, நீ போ. அவங்கதாம்மா என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. வாடகை வாங்கி கொடுக்குறோமா, கொடுக்குறீங்களா? ஆமாண்டி, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஒழுங்கா வாடகை எடுத்து வைங்க. எப்படி தப்பிக்கிறது? ஏ கஜா, என்ன ஆச்சு அவளுக்கு? வந்துட்டியா? ஆத்தா வந்திருக்கிறேன். ஆத்தாவா? எந்த ஊர் ஆத்தா? நான் தான் சமயபுர காளி ஆத்தா. ஆத்தா கோவப்படறே, ஏதோ தெரியாம பேசாங்க, மன்னிச்சு விட்டுரு. தெரியாத பேசிட்டா மன்னிச்சு விட்டுறா. என்னடி சொல்றாவ? சுமதி அக்கா, கம்முனு ஆத்தா கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். வந்துச்சுக்கோ. ஆத்தா சிரிக்குதே. கஜா, உன்னை நான் பைய விட மாட்டேன்டி. ஐயோ ஆத்தா, நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பு நீ தாண்டி பண்றது. உன்னால என் பிள்ளைங்களுக்கு கஷ்டமே. என்னால உன் பிள்ளைங்களுக்கு கஷ்டமா? யார் அத்தா உன் பிள்ளைங்க? தெரியாத மாதிரி கேட்காதடி. அதான்டி வாணி ராணி. ஏ கஜா, வந்துட்டு போயிடலாம், ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏய் கம்முனு, என்ன நடக்குது பாக்கலாம்.
நானும் பொறுமையா பொறுத்து போறேன். நீ என் பிள்ளைங்கள எங்கேயுமே வாழ விட மாட்டேன். ஆத்தா நேர்மையா பொழைச்சா எங்க வேணாலும் பொழைக்கலாம் ஆத்தா. ஏய் தப்பு ரைட் நீ சொல்லாதரி, அது எனக்கு தெரியும். பாத்தியா சுமதியக்கா இவளுங்க ஆட்டத்தை? இப்ப எங்கடி போச்சு இந்த ஆத்தா? மண்ணில் இருக்கிற கொண்டே மறந்துட்டுமே, அது பாம்பு பொய்யா ஆத்தா மலையேறிடுறா. வா கஜா, இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம் இவளுங்கள. சரி வாக்கா. அது என்னமோ பங்கஜக்கா, ஒரு நாள் கூட இவளுங்களை பாக்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு தான் கஜா. ராணி வாங்கம்மா வாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்றதுக்கு வந்துக்கிறீங்க? எங்களை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல. பின்ன நீங்க வந்தாலே பிரச்சனை தான். என்னடியம்மா மேலே தோரணம் புது கோலமா கட்டி வச்சுக்கிறீங்க? இதுவா கேக்குறீங்க? சொல்லலன்னா போங்க, எங்களுக்கு என்ன? சொல்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க சொன்னா உனக்கு வயிற்றுச்சல் தாங்காது. யாருக்கு வயிற்றுச்சல் வரன்றீங்க? ஏ கஜா, நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணோம். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்காக நீங்க கிளம்புங்க. நம்ம கிட்ட எதுவும் சொல்லாத மறைக்கிறாங்கக்கா. ஆமா ஆமா, இவனுங்களுக்கு போய் நல்லது பண்ண நினைச்சியா? எங்களுக்கு நல்லது பண்ண போறாளாமா? அக்கா அவங்க ரொம்ப வசதி ஆயிட்டாங்க, நம்ம பண்ற நல்லது அவங்களுக்கு தேவைப்படாது. யாரு நீங்க பண்ற நல்லதா? அப்படியே நீ நல்லது பண்ணிட்டு போற எங்களுக்கு. சரி வாக்கா, போலீஸ்ல குத்துடலாம். போலாம். போலீஸ்லயா? ஏ கஜா நில என்னத்துக்கு கூப்பிடுற? வந்த நீ பாத்து பேசுன, நீ பல்ல போற. ஆமா கையில என்ன பேக்? அதே நாங்க உங்ககிட்ட சொல்லணும், நீங்க சொல்றீங்களா? ஏ முதல்ல பேக்ல இருக்குன்னு சொல்லுடியே. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதுவா நாங்க படத்துல நடிக்க போறோம், அதனால வீட வாடகைக்கு விட்டுக்கிறோம். படத்துல நடிக்க போறீங்களா? பாத்தியா வயிற்றுல, அதனால தான் சொல்லாதன்னு சொன்னேன். எங்களுக்கு வயிற்று. அதான் நாங்க சொல்லிட்டோம்ல, நீ பேக்ல இருக்குன்னு சொல்லு. இந்த பேக் தானே உங்க வீட்டு பின்னாடி தான் இந்த பேக் இருந்துச்சு. சரி உங்கள்தான் இருக்குமான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன்டி. தங்க கம்பளு, அதான் உங்கள்தான் கேட்க வந்தேன். தங்க கம்மலா காட்டு. இது என்னதுடி? என்னதுடி? எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு போடுது. எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு போடுது. சரி அவ நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன். கஜா, இதுக்கு என்ன பைத்தியம்? யார் ஒரு கம்மல் எடுத்துக்கிச்சிங்க? அவளுங்க போட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறாளுங்க, விற்கிறதுக்கு எடுத்துக்கிறாளுங்க. ரொம்ப நாளா இதை காணும் தேடிட்டு இருந்தாண்டி. ஆமாண்டி, நானும் தேடி இருந்தேன்டி. ரொம்ப நன்றி கஜா, இதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. இருக்குடண்டி, ஆனா உசாரா வச்சுக்க மாட்டீங்களா? எங்களை மாதிரி இருப்பாங்களா? யாருன்னா எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவீங்க? நன்றி கஜா, எல்லாம் இவ்வளவுதான். ஏய் நான் நடி பண்ணேன், நீ தண்டி எல்லாம் உன்னாலதான். உன்னாலதாண்டி. சும்மா ஏய் சண்டை போட்டுக்காதீங்கடி. சரி வா பங்கஜக்கா போலாம். ஏய் கஜா நில்லுடி. என்னடி நகைய கொடுத்தியா, பேக் கொடுக்காம போற? ஆமாண்டி மறந்துட்டேன், தான் நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் என்னதுடி? 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 என்னதுடி பேக்? எதுக்கு சண்டைக்கு வர? சண்டை நீ தண்ணி போட்டுங்கறேனா? சின்ன பசங்க சண்டை போடாதீங்கடி. சரி வா பங்கஜக்கா நம்ம போலாம். வா போலாம். டேய் அழுகாதடா. அக்கா வாணி அக்கா. என்னடா யாரவா? அக்கா இவன் கட்டி போற பொண்ணுக்கு கம்மல் வாங்கி வச்சிருந்தானுக்கா, அது யாரும் தூக்கிக்கிறாங்கக்கா. கம்மல் வாங்கி வச்சிருந்தாங்களா? அதே தான் என்கிட்ட சொல்றீங்க? இல்லக்கா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். டேய் இந்த நரி முஞ்சிக்கு கல்யாணம், இதுல வேற கம்மல் வாங்கி வச்சிருந்தானா? போடா வேலைய பாத்துங்க. அது நரி முஞ்சா? யார பார்த்து நரி முஞ்சின்றீங்க? உன்னை பார்த்து தான்டா. நரி மூஞ்சி வேலை பார்த்துட்டு போடா. ஏய் போத முஞ்சி, அத நீ சொல்லாத. கிட்ட வராத, நாத்து அடிக்குது. பாரு என்னடா சொல்றாங்கன்னு. ஏக்கா அவன் இந்த பக்கம் போகும்போது எங்கேயோ தவறு விட்டாங்க, அதனால தாங்க கேக்குறான் அவன். இந்த பக்கமா? இந்த பக்கம் விட்டா நாங்க மட்டும் தான் இருக்கோமா? எங்க வந்து கேக்குற? டேய் நான் அப்பயே சொன்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ தான் வானான்னு. டேய் வாணி அக்கா ராணி அக்கா ரொம்ப நல்லவங்கடா, அவங்க கண்ணில் மாட்டினா குத்துருவாங்கடா. நீ சொல்றது கரெக்ட் தான் பென்சில், ஆனா எங்க கண்ணில் மாட்டல நான் கொடுத்துருவோமே. டேய் வாடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம போலீஸ்ல சொன்னா மோப்பனா எத்தனும் தேடுவாங்க. மோப்பனாயா? என்னடி மோப்பனாயின்றானுங்க? ஏய் அதெல்லாம் விட்றான். ஏக்கா அந்த கம்மல் கட்சி எத்தனை வந்து குத்துருங்க. மோப்ப நாய்க்கு இதை மோப்ப நாய் சும்மா விடாது, எத்தவங்களை கட்சி கொதிட்டோம். வாடா போலாம். எடுத்தவங்களை கடிச்சு கொதிடுமா? ஒரு நிமிஷம் சொல்றா. டேய் நரி முஞ்சி இந்த பேக் உண்டா? ஆமா இதான் என் பேக். நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்காக ஆசையா வாங்கினேன். அப்ப இந்த கம்பல? ஆமா அந்த கம்பல் தான், ஆனா ஒண்ணுதான் இருக்குதா? ஒண்ணு இங்க இருக்குது. ஏய் குறி, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதா?
இது எப்படியோ கிடைச்சிச்சு. இதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணு. சரி கொடுங்க. ஏய் வாடா போலாம். மாப்ப நாய் வரமா மாப்ப நாய் இங்க யாருக்கு அடி வாங்கறீங்க? ஏ ராணிய வெறி நாய் கடிச்சு பாத்துருக்கிறியா? பாக்கலையே. இப்ப கடிவு போற. ராணிய நான் சொல்றது கேளு. நம்ம உழைச்செல்லாம் முன்னுக்கு வர முடியாது. இப்படியே வரும்போது அக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. எல்லாரும் தூங்கும் போது நம்ம திருடி வித்து பொழைச்சிக்கலாம். ஐயோ என் செருப்பு பிச்சுக்கிச்சுரி. என்னடி திருடி முன்னுக்கு வரலான்னு சொன்னா அல்லாட்டி செருப்பு பிஞ்சு போச்சு. அபஸ்கோணமா ஆயிடுச்சே. அபசகுணத்தை விட்றி. இப்ப நான் செருப்பு இல்லாம கல்ல எப்படி நடப்ப? ஏய் போன வாட்டி சேட்டு கல்யாணத்தை தின்னு வந்து அந்த செருப்பு தானே இது? அதுதான்டி இப்ப பிஞ்சு போச்சு, என்ன பண்றது? சரி வாடி நம்மளுக்கு ஆண்ட வழி காட்டுவான். சரி வாடி. ஐயோ இந்த கல்ல நான் எப்படிதான் நடந்து வர போறானோ. ஏய் அங்க பாரு. சூப்பர் அடி. ஆனா கஜாவுக்கு தெரிஞ்சா அசிங்கப்படுத்துவாளே. ஏய் இப்ப அதுவா முக்கியம், செருப்பு தானே முக்கியம். போய் போட்டுமா போ. சைஸ் கரெக்டா இருக்குமான்னு தெரியலடி. சைஸ் தான் முக்கியமா? வா போலாம். இருடி யாராவது பாத்து போறாங்க, ஃபர்ஸ்ட் தேடுவோம். இருடி. என்னடி செருப்பு உள்ள போக மாட்டேங்குது. ஏமாட்டு கல் வச்சு போடுமா அந்த செருப்பு போடுறியே? அது ஆம்பளை செருப்பு. பரவாயில்ல போடுறிய. நீங்க இதை போட்டுக்க வா, ஓடிடுவோம். கஜா போயிட்டு வரேன்டி. செருப்பு காணுமே, உள்ள விட்டேனா? இங்கதானே விட்டேன், காணுமே. செருப்பு காணும்க்கா. செருப்பு காணுமா? நேத்துதான் வாங்கின புது செருப்புக்கா. புது செருப்பா? இது ஒரு செருப்புக்குது, அது ஒரு பிஞ்சு பண்ண செருப்புக்குது. அது யாரு? அது யாருன்னு தெரியலக்கா. இந்த புது செருப்பாச்ச. கஜா கஜா கொஞ்சம் வெளியே வாமா. கஜா இங்க தாண்டி புது செருப்பு விட்டேன், காணண்டி. இப்போ புது செருப்புட்டியா? ஆமா இந்த பிஞ்சு போன செருப்பு யாருது? என் வீட்டுக்காரர் புது செருப்பு காணோம். பால் கஜா உங்க வீட்டுல வந்து துடி வைக்கிறாங்க. யாரா இருக்கான் தெரியல பங்கஜக்கா. அவங்களுக்கு பிஞ்சு போன செருப்பு போட்டு புது செருப்பு எதுன்னு போய்க்கிறாங்க. ஆமாமா, ஆனா இந்த ரெண்டு செருப்பு எங்கேயோ பார்த்த மாரி ஞாபகம் வந்து எங்கன்னு தெரியல. நல்லா யோசனை பண்ணி சொல்லுக்கா. புது செருப்புக்கா. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா சும்மாவே விட மாட்டாருக்கா. ஆமா பங்கஜக்கா நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆனா எனக்கு கூட இது எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. ஞாபகம் வந்துச்சு. கஜா நான் கூப்பிடுறதுக்கு நீ வா. எங்க பங்கஜக்கா? நீ பேசாத, என் பின்னால வா சொல்றேன். பங்கஜக்கா இவங்களுக்கு தானே செருப்ப? நீ கம்முன்னு வாய, நான் பாத்துக்கிறேன். வாணி வாணி கொஞ்சம் வெளியே வாமா. வா பங்கஜக்கா. ஆமா என்ன பிஞ்சு செருப்பு வந்துட்டு வந்துக்கிற? சும்மா அந்த பக்கமா வந்தேன், கை சும்மா இல்லாத தூக்கின்னு வந்துட்டேன். அதுக்கு யாவுட்டு வாசல் அப்படி பிஞ்சு போன செருப்பு வச்சு நிப்பியா? வாமா ராணி வா. என்னக்கா? எங்க வீட்டு வாசல்ல எந்த கேன சிரிக்கல அந்த பிஞ்சு பண்ண செருப்பு போட்டு வந்துக்கிறாளுங்க. என்னடி வாணி செருப்பு எங்க சமாளிப்போம். அதுக்கு எங்கிட்ட வாசல் கொண்டு போட்டுக்கிற செருப்பெல்லாம்? இந்த செருப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இருக்குமான்னு எடுத்துக்கின்னு வந்தேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நீ எடுத்துட்டு போ. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பங்கஜக்கா நாங்க யோசனை பண்ணா இது எங்க செருப்பு கிடையாது, எடுத்துட்டு போ. அப்ப இது யார் செருப்புன்னு தெரியாதா? இங்க பாரு பங்கஜக்கா, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நீ தேவையில்லாம செருப்பு எடுத்து வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணி நிக்காத. பங்கஜக்கா இவங்களும் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுகிற. நீ கம்முன்னு கடை, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துக்க போற. ஒழுங்கா செருப்பு எடுத்து நீ கிளம்புன்னு வச்சுக்க. இப்ப இங்க நடக்கிறதே வேற. எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? பங்கஜக்கா எதுக்கு தேவை? நீ கம்முன்னு கடை, நான் பாத்துக்கிறேன். கஜா நீ இருக்கிறதா சும்மா இருக்கிறேன், இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற. நான் தானே உங்களால பேசுகிறேன், நீ ஏன் கஜா வந்து போற? இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இந்த செருப்பு யாரு? இது இப்பவே எனக்கு தெரியணும். என்னடி இப்படி தொல்லை பண்றது? இது நம்ம தான் புது செருப்பு பார்த்த உடனே பழைய செருப்பு அங்கேயே விட்டு வந்துட்டோமே. என்ன சொன்ன கொஞ்சம் சத்தமா சொல்லு. காது கேட்கல? காது கேட்கல. செருப்பு மிஸ் மாட்டீங்க போ. இப்ப என்னவோ சொன்னியே, புதுசா பார்த்தவன பயசு விட்டு வந்துட்டுன்னு சொன்ன, அத சொல்லு. எங்களுக்குள்ள 1000 பேச பாத்தீங்க, நீ ஒட்டு கேக்குற? மறுபடியும் கேக்குற, இந்த செருப்பு யாரு? நாங்களும் மறுபடியும் சொல்றேன், இந்த செருப்பு எங்களுக்கு இல்ல. நான் உங்களுதுன்னு சொல்லவே இல்லை, யாருதுன்னு தான் கேட்டேன்.
நானும் அதுதான் சொல்றேன், இது எங்களுக்கு நீ எத்தனை கிளம்பு. கெஜா இந்த அக்கா இங்க என்ன பண்ணுது? வா நம்ம போய் செருப்புனா தேடலாம். நீ கம்முனு கடை, உனக்கு தேவை செருப்பு. ஏய் கம்முனு தான் ரெண்டி, அது என்னதான் பண்ணுன்னு பாக்கலாம். வாணி அந்த செருப்பு கொஞ்சம் போடு. ஏய் எதுக்கு செருப்பு போட சொல்லிட்டேன்? ஏய் செருப்பு தானே போடா. நான் போட்டேன்னா ராணி நீ இதை போடு. இப்ப என்ன இந்த செருப்பு உனக்கு போடணும், இது போட்டா போயிடுவியா? நீ போடு முதல்ல. போட்ட பாத்தீங்களாமா, உங்களுக்கு சைஸ் சரியா இருக்குதா? இப்போ கரெக்டா தான் இருக்கு. இப்ப என்னப்பா? நான் செருப்பு தான் போட சொன்னேன், அவங்க செருப்பு அவங்க மாட்டிக்கிறீங்க. இப்ப எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? ஏய் நீங்க தான் செருப்பு திருடுனீங்களா? ஏய் எங்களை பார்த்தா செருப்பு தர மாதிரியா இருக்கு? எது சைஸ் கரெக்டா இருக்குதா போட சொல்லுங்க போட்டோம். அது எப்படி உங்க 2 பேர் சைஸுக்கு கரெக்டா இருக்கும்? அக்கா ஒரு நிமிஷம் நில்ல. என்னடியா எதுக்கோ உள்ள போன கை வீசிக்கின்னு வர? இந்த செருப்பு தான் தேடி வந்தா எடுத்துன்னு போ. ஏமா போடுனியா உன் செருப்பா பாரு. ஆமாக்கா இது ஏன் செருப்பு தான்க்கா. கெஜா பாத்தியா கெஜா என்ன திருட்டு வேலை பண்ணிருக்காங்க? அப்ப என் வீட்டுக்கார செருப்பு என்னடி மறுப்ப எடுத்துடி. என் வீட்டுக்கார செருப்புக்கா. நான் சொன்னா நீ நம்பலையே. உனக்கு செருப்பு வந்துச்சுல எத்தனை போயினாரு அவ்வளவுதான். வா பங்கஜக்கா, செருப்பு தான் கச்சிச்சு இல்ல, எதுக்கு நமக்கு வம்பு? நான் ராத்திரி செருப்பு திருட வேலை வச்சுக்காதீங்க அவ்வளவுதான். நான் எந்த வீடு வேணாலும் திருட தெரியும், உங்க வீட்டுல திருட மாட்டேன்டி. ஏண்டி இவளே அவளுங்களே ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கலாம். ஆனா நீனே காட்டி குடுத்து இப்படி அசிங்கம் பண்ணிட்டிய ஒண்ணு. ஹலோ ஹலோ, இந்த டப்பா போன வச்சு நாத்தா பண்றது. ஹலோ ஹலோ இந்த டப்பா. ஏய் அந்த போன் தான் வேலை செய்யலன்னு தெரியல. யாருக்கு எதிர்க்கு இப்படி ஹலோ ஹலோன்னு? லோன்காரருக்கு தான் போன் பண்ணேன், போனே போக மாட்டேங்குது. இந்த டப்பா போனா தூக்கி போட்டு ஒரு புது போன் வாங்குறது. சொல்லுவோமா, நீ வசதியான குடும்பத்துல இருந்து வந்தா அதனால சொல்லுவேன். அடிப்போடி இவளா என் புருஷன் இருக்கானே அந்த கருவாயா சூடாப்பானா அந்த போனை அடமான வச்சு குடிச்சிட்டான். என்ன பண்றது, உனக்கும் நேரம் சரியில்லை எனக்கும் நேரம் சரியில்லை. சரி வா போலாம். ஏ ராணி போனுடி, அந்த வண்டியில போனவரை புட்டுட்டு போயிட்டாருடி. என்ன என்ன கிறுக்கு பிடிச்சாரு. போன் இல்லன்னு சொன்னேன், போன் தானே கிடக்கு, அவரே கூப்பிடுற. ஏய் அடுத்தவங்க போன் எடுத்தா தப்பு இல்லையா? பாக்கெட்டை கை விட்டு எடுத்தோம், தானா தானே வந்துச்சு. நம்மளே நேரம் சரின்னு சொல்லிட்டு வந்தோம். கடவுளா பார்த்து நம்ம போன் கொடுத்துருக்காரு. இதை கூட்டு நம்ம கொடுக்கணுமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்ம பின்னாடி பிரச்சனை வச்சாலும் நம்ம என்ன பண்றது? அடி போடி இவள நம்ம பார்க்காத பிரச்சனையா? அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த போனை எடுத்து கீழே குனிஞ்சு. ஏய் வாணி இங்க என்ன பண்றீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, காத்து வாங்க வந்திருப்பாங்க. பாடி கஜா. கஜா நான் மறைக்கிறாங்க வாணி. என்னன்னு தெரியக்கா. என்னடி கஜா பொங்கல்லாம் எப்படி போச்சு? பொங்கல பொங்கி போச்சு. நக்கலை பத்தி அதுக்கு. அடி நம்ம போலாம். ஏய் நில்லுங்கடி கொஞ்ச நேரம். ஏய் எதுக்கு எங்களுக்கு நிக்க சொல்ற? அந்த போனு கொஞ்சம் கூட ராணி. ஏன் இந்த போன் எது கேக்குற? இல்லடி பங்கஜக்கா யார்கிட்ட அவசரமா பேசணுமா, கொஞ்சம் போன் மட்டும் குடுறி. ஏன் உன்கிட்ட இல்ல கூட? ஏன் என் போன் தான் கட்சிதான் உனக்கு? நம்ம ராணி அப்படியா பழகிக்கிறோம், ஒரு போன் கூட நம்ப மாட்டேன்றிய. ஏ ராணி பாவண்டி ரொம்ப கெஞ்சி கேக்குது அந்த அக்கா, குடு நம்ம வேற போன் புது போன் வாங்கிக்கலாம். ஏய் எங்க வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொடுத்த போன், அதை போய் கொடுக்க சொல்ற? இருக்க பிடிச்சவள இப்பதான் நம்மளோட டச் போன் இருக்குல்ல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை கொடுத்துருக்க. இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ, அப்புறம் ஏன் போன் எந்த தரமாட்டேன்னு சொல்லுவ. கஜா நான் அவசரமா பேசி ஆகணும் கஜா, எப்படியாவது உதவி பண்ணு கஜா. பங்கஜக்கா அழுவாத, என்கிட்டயும் போன் இல்ல, இவங்களும் தரமாட்டேன்றாங்க, என்ன பண்றது தெரியல. யாருன்னா போறாங்க பாக்கலாம் இரு. ஏய் பாக்குறதுக்கே பாவமா இருக்குடி, இந்த ஓட்ட போன் தானே அதை கொடுத்துருடியே. ஏய் வாணி நீ சொல்றதா நான் கொடுக்குறேன், அப்படியே என்ன ஏமாத்த மாட்டேல்ல? ஏய் ராணி இந்த போனை கொடுத்த வேண்டிய உனக்கு போவாளுங்க, நம்புடி என்ன. யாராவது போன் கொடுத்து உதவி பண்ணுங்களே, யாராவது கொஞ்சம் போன் கொடுங்களே. இந்தா அழுவாத. ரொம்ப நன்றி ராணி. போனு அதான் போன் வந்துச்சுல, போய் பேசுங்க. அது ரொம்ப ரகசியமா, நாங்க போய் தனியா பேசிக்கிறோம், நீங்க போங்க, நாங்க இப்படி போறோம். ஏய் போயிட்டாங்க, எழுதி போன. ஏய் இது ஐபோன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ.
இருக்கும்டி. சரியே இது வித்து காசாக்கலாமா? என்னம்மா அது போன கொடுப்பாங்களா? யோ நீ எங்க போன் கொடுக்குற? மூஞ்சி பார்த்தா சரியில்லையா? இது யார் போன் இது? என் போனு. என் போனு. என் போனு. ஏய் ஒழுங்கா சொல்றீங்க, யார் போனு? நான் எங்க வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொடுத்தாருண்ணா. கொடுப்பாரு. நான் சீட்டு கட்டி வாங்கின போன் இது. ஏய் மாத்தி மாத்தி பேசி எனக்கு குழப்பாதீங்க. எங்க திருட்டு வந்தீங்க ஒழுங்கா சொல்றீங்க. அதே வாங்கிட்டு சொல்லணும். போனை கொடுத்து வேலை பார்த்துட்டு போ. அப்ப கன்ஃபார்ம் இது திருட்டு போன் தான். ஆமா இப்படா இருக்கு. சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். உங்களுக்கு 50 எனக்கு 50. ஓகேவா? என்னது? நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுத்தா உனக்கு 50 பங்கு தரணுமா? எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, கொடுத்துதான் அவனை, வேற வழியே இல்ல. ஏய் என்னடி இது? சரி இது எங்க விக்கிறது நீயே சொல்லு. முதல்ல அது கொடுங்க, என்ன மாடல் பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு இது ஐபோனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபோனா? பார்த்துட்டா போச்சு. என்ன போன் எப்படி இருக்குது? தெரியல, போனை பார்த்தா வாய் பொழுதுன்னு இருக்கு. அம்மா இந்த போனை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. நீங்களே வச்சுங்க. ஏ ராணி, இந்த பீஸுக்கு இந்த ஐபோனை யூஸ் பண்ண தெரியல, நம்ம பிரிச்சு பார்ப்போம். என்னம்மா ஐபோன் நல்லா இருக்குதா? எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியல, நீங்களும் யூஸ் பண்ணுங்க, நான் போறேன். ஏ ராணி, இப்போ நம்ம ஏமாந்துட்டோமாடி. என்னடி ஏமாந்துட்ட? உன்னால ஏன் போட்டு போச்சு? இது ஐபோனே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஐடியா 123 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.